ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறோன்றது தான் பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே நீட்டு மிளகு தான் வாங்குவேன். குண்டு மிளகாய் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. 1 கிலோ மிளகாய், 1 கிலோ தனியா, அரை கிலோ போடுறதா இருந்தால் எல்லா இன்க்ரீடியன்ஸும் 50 போட்டு அரைச்சிக்கலாம். 1 கிலோனா 100 கிராம் போட்டு அரைச்சிக்கலாம். மிளகாய் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சுட்டு, அடுத்தது தனியா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் அதிகமாக போட்டுக்கிட்டிங்கன்னா கசக்கும். மிளகு நல்லா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் செய்கிறதா இருந்தால் மட்டும் தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் கடுகு, வெந்தயம் போடுறதுனால அவ்வளோவா நல்லா இருக்காது. அடுத்தது அரிசி போட்டுக்கலாம். பச்சரிசியும் போட்டுக்கலாம், புழுங்கல் அரிசியும் போட்டுக்கலாம். அரிசி எதுக்கு போடுறோம் பார்த்தீங்கன்னா, குழம்பு நல்லா திக்காக வரும். கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, கிழங்கு மஞ்சள், கருவேப்பிலை, கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தால் குழம்பு மிளகாய்த்தூள் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகாய் தூளே உங்களுக்கு 3லேருந்து 4 மாதம் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.